வணக்கம் நண்பர்களே. எதுவும் பிரகாஷ் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். நீங்கள் என்ன அமர்நாத் யாத்திராவோ இல்லை கட்ராவில் இருக்க வைஷ்ணவ தேவிக்கோ இல்லை வேறு ஏதோ சூழ்நிலைக்காக நீங்கள் இந்த ஜம்முக்கு வந்தீங்கன்னா, நான் அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் பேஸ் வாக்கத்து வெளியில் சைடும் இருக்கிற லொக்கேஷனாக இருப்பேன். தயவு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த ரூமில் தாராளமாக தங்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் எடுத்துகிட்டு 1000 பே பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்ததால் ஜஸ்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி உடனே வேணான்ட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாத்ரூம் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹாட் வாட்டரும் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்ணாடி திறந்தவொடனே அப்படியே ஒரு கண்ணாடியிலே டோர் செட் பண்ணிட்டாங்களா. இது அப்படியே தூரம் போகிற இடம். அங்கே பாருங்கள் ஏசி பக்கா ஒர்க்கிங்கு, ஃபேனு, ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, டிவி. இது மாதிரி இங்கே ஒரு டேபிள், அங்கே ஒரு டேபிள், அங்கே உட்காரத்துக்கு 2 டேபிள், அங்கே ஒரு சின்ன டீப்பாக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த போகிறேன்னு சொல்ல முடியாது. லிஃப்ட்டும் இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் எடுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கார்னர் ஹோட்டல். இதை பாரு, இந்த விசிட்டிங் கார்டை காட்டுறேன். இந்த ஹோட்டலில் மட்டும் தயவு செஞ்சு ரூம் எடுத்துறேன். கார்னர் ஹோட்டல் ஜம்முவில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பிரேம் நகர்னு சொல்கிறாங்க. ஹோட்டலில் தயவு செஞ்சு தங்கிடாதீங்க. பின்னாடியும் ஒரு ஹோட்டல் அதே இவங்க ரன் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹோட்டல் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஆச்சுன்னா, நான் குளிச்சுட்டு வெளில டிஃபன் சாப்பிட்லான்னு வந்துட்டு போகிறதுக்குள்ளே ரூமில் யாரும் வந்துட்டு போயிருக்காங்க. சேஞ்சஸ் க்ளீனாகவே தெரிஞ்சுது. அது இல்லாமல் அங்கே ஏசி கிடையாது, அதுவும் வந்து டிவி கிடையாது, ஹாட் வாட்டர் கிடையாது. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் பார்த்தா கவர்மெண்ட்டில் ஒரு பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. உள்ளே ஒரே ஸ்மெல்லு, எதுவுமே க்ளீன் பண்ணலை. அதனால் தயவு செஞ்சு இந்த ஹோட்டலில், கார்னர் ஹோட்டலும் இதுவும் இவங்களோட ஹோட்டல் தங்கிடாதீங்க. அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு நான் அதுவே 1000 ரூபா வாங்கி நான் வேணான்ட்டு வந்துடுறேன்னா, இவ்வளோ சூப்பர் ரூமுக்கு 1200 பே பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆளுன்றதால நீங்கள் 2 பேர் 3 பேர் வந்தாலும் 2000 கிட்ட ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. அதேமாதிரி வெளியில் லிஃப்ட்டும் எடுக்கிறேன். அதுமாதிரி கார் பார்க்கிங் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான் ஜம்மு. நன்றி, வணக்கம். இந்த 63 நம்பர் ரூம் தான். இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு ரூம், வெளில போகிற இடம். ஸ்வாகத். நான் இப்போ ரூம் எடுத்துருக்கல. அது செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் ஆக்சஸாக இருக்குது. வரும் மொத்தம் இதில் பார்த்து 4 ஃப்ளோர் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லைங்க. தாராளமாக அந்த ஸ்வாகத் ரூம் எடுங்க. ஜம்மு வந்தீங்கன்னா இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டுக்கு. முக்கியமாக அதையும் நினைப்பு வச்சுன்னா ஆட்டோவுக்கு வந்து 200 ரூபா தான் கேட்குறாங்க 6 கிலோமீட்டருக்கு. இதுதாங்க அந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ. தாராளமாக இந்த ஹோட்டலில் தங்குங்க. இப்போ பாருங்கள் ஜங்ஷன், இங்கே டீ கடைலாம் கூட இருக்குது. இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்த ஹோட்டல் தாராளமாக அங்கே தங்கலாம். 1200 தான் பே பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஹோட்டல்.